பரவாயில்லையே அப்படின்னு வந்து நம்மளை எடுத்த உடனே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இது வரைக்கும் 2 எபிசோடில் ஐயனார் துணை சீரியல் போயிட்டுருக்கு. இதில் நமக்கு சில விஷயங்கள் தெரியும். எப்படி வந்து சிறகடிக்க ஆசையில் மெயின் ஹீரோ வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவராக இருக்காரோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் வந்திருக்கு. இங்கே சோழன் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஹீரோ. ஏன் அப்படின்னா அவருக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆகுது. இப்போ அது இருக்க விட பெரியவராக சேரன்ற அவருக்கு இப்போ பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்து இவர் வடை சுடுவது எப்படி அப்படின்னு வந்து பொண்ணுக்கே கற்று தந்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் ஆகிறத எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமும் ஆனால் வந்து அந்த கல்யாணம் நடக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ குடும்பத்தில் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது முதல்ல வந்து யார் வராங்கன்னா சோழனும் நிலாவும் தான் கல்யாணம் பண்ணி வர போகிறாங்க. ஏன்னா நிலாவுடைய அப்பா ஏதோ டார்ச்சர் பண்ணி ஏதோ வந்து கூட்டு அந்த பையனை வந்து இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஓடி வரும்பொழுது இவர் ஒரு வாழ்க்கை கொடுத்து சரி ஒரு நம்ம வந்து கணவன் மனைவியாக இருக்க வேணாம் ஆனால் கல்யாணம் முடிச்சு வரலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு எண்ணத்தோட வருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ அப்புறம் இவங்க எப்போ சேர்றாங்கன்னு கதை. அப்புறம் 3 பசங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவர் ஜோடி ஏற்பாடு பண்ணி எப்படி பாண்டியன் ஷோஸ் போதோ அந்த மாதிரி இங்கே கொண்டு போகலாம். ஆனால் என்னென்னா இது ஒரு ரெகுலர் குடும்பம் இல்லை, இந்த உடஞ்சி ஒரு ஃப்ராக்மெண்டட் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. நடேசன் அவர்களுக்கு 2 மனைவி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களாம் திருப்பி வருவாங்களா, எப்படி ஒரு பெண்ணே இல்லாத வீட்டில் வந்து முதல்ல நிலா வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது. கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதையாகவும் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் போகும்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சீரியலை பார்த்த வரைக்கும் பிடிச்சிருக்கா, இதை பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிந்து பைரவி இல்லை தனம் இந்த சீரியல்களில் ஏதாச்சும் ஒன்று பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை 3மே பார்க்கலான்னு இருக்கான்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் சூப்பரான பல ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ஸ்டர்ஸ் ஷர்ட் எல்லாமே வந்து நல்ல ஆஃபரில் வருது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சுடிதார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500-600 ரூபாய்க்கு வந்து சூப்பரான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஈவன் 300-400 ரூபாய்க்கும் வந்து சூப்பரான ட்ரெஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச வேறு எந்த ப்ராடக்ட்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இடம் பொருள் சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.